மக்களே, நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு பேர் வந்து லூலு மால் அப்படின்னு சொல்லுவாங்க. துபாயில் இருக்கிற ஒரு மாலு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர், இஏ, மரீனா மால் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த மாலும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மால் மக்கள். இப்போ வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், க்ராசரி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டு 2 குழந்தைங்க கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு டென்ஷன் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா அதுதான் பெரிய டாஸ்கே நம்மளுக்கு. ஸோ பார்த்தோன்னே வெண்டைக்காய், என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்னதான் என் வீட்டுக்காரர் வந்து சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம அதை சமைச்சு போடும்போது அந்த டேஸ்ட்டே வேறையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு நாக்கு எல்லாம் வந்து செத்து போய் கிடக்கும். ஏன்னா அவங்களாம் சமைச்சு சாப்பிட்றது இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நான் சமைச்சு போடுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொரியல் நல்லா விரும்பி சாப்பிடுவார். அதனால் வெண்டைக்காய், பீன்ஸு எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் இருக்கும். ஸோ அதில் வந்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் கவர் எடுக்கிறாரு. ஸோ இந்த கவரில் வந்து இப்போ வெங்காயம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு வெயிட் போட்டு அதே தான் ஆஸ் யூஸ்வல். இப்போ நம்ம ஊரில் எல்லாம் கடையில் போய் பெரிய கடையில் வாங்கும்போது வெயிட் போட்டு தனியாக கொடுப்பாங்களே, அதே மாதிரி தான் இங்கே. ஸோ நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ரேட்டெல்லாம் சொல்ல முடியல. பட்டு சிலது வந்து நம்ம ஊர் லெவலில் இருக்குது, சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹையாக தான் இருக்குது. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்கும் பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி மண்ணாக அந்த மாதிரி இல்லாத நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ பெரிய பெரிய உருளைக்கிழங்கும் இருக்குது. ஸோ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ரூபா தான். கொத்தமல்லியும் சரி, புதினா, அதே மாதிரி அந்த கீரை வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரூபான்னா நம்ம ஒரு காசுக்கு 23 ரூபா வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கவர் எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா புதினா வந்து சட்னி செய்யலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு நம்ம செய்யலாம். அதனால் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் மஸ்ட்டு நம்மளுக்கு கொத்தமல்லி இருக்கணும். அதே மாதிரி புதினா இலைகள். ஸோ கீரை வகைகளும் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காய்கறி, கீரைகள் எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. காலையில் வந்து இருந்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ரகமான கீரைகளும் இங்கே இருக்குது மக்களே. இது இல்லை அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்புறம் பக்கத்து நாட்டில் இருந்த வெஜிடபிள்ஸும் அது கூட இங்கே வருது. இப்போ பாகிஸ்தானி அந்த மாதிரி எல்லாம் கேரட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வருது. ஸோ பீட்ரூட், குக்கும்பர் எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1/2 கிலோவுக்கு மேலே, சிலது 1 கிலோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. வீடியோவும் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஷாப்பிங்கும் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பசங்க செக்ஷனுக்கும் ஓடிடுறாங்க, சில நேரத்தில் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ சிலது எடுக்க முடிஞ்சது, சிலது என்னால் எடுக்க முடியல. அடுத்து வந்து ஃப்ரூட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ எது இருக்கோ இல்லையோ இவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும். காலையில் வந்து டிஃபன் இல்லை அப்படின்னாலும் ஒரு டீயை குடிச்சிட்டு 2 ஆப்பிள் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு. இல்லைன்னா பாலில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃபனே சாப்பிட மாட்டாங்க. வெறும் ப்ரெட்டு, ஆம்லெட் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கும் அதுதான் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு ஓடிடுறது. ஸோ மதியம் ஒரு வேலையோ இல்லை நைட்டு ஒரு வேலையோ ஏதாவது ஒரு வேலை நல்ல சாப்பாடு இங்கே சாப்பிட்லாம். ஏன்னா எல்லோரும் வேலையை நோக்கி தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு. ஸோ ஆப்பிள் 2 ரகமான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து க்ரீன் ஆப்பிள் என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் நான் வாங்கிட்டு, அப்புறம் வந்து ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆரஞ்சும் வாங்கிட்டேன். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. அடுத்து இந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு, லிச்சி, ப்ளூபெர்ரி, அப்புறம் எல்லாமே இருக்குங்க. இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸ்ட்ராபெரிலேருந்து எல்லாமே நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குமோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ இந்த செக்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி, மல்பெர்ரி, ராஸ்பெர்ரி, ஸோ இந்த 3மே வாங்கியாச்சு பாருங்கள்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் ஒரு வழியாக ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு போயிட்டு எல்லாமே நம்ம வெயிட் போடணும். ஸோ வெயிட் போட்டுட்டு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நகெட்ஸ், ஸோ அந்த செக்ஷனுக்கு போகலாம். ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சுடுசுடாக இப்போ நம்ம ஊரில் பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவோம். ஸோ கம்பல்சரி ஏதாவது வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நகெட்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நகெட்ஸு, ஹாட் டாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்கரில் பேட்டி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்குது. ஸோ என்ன விருப்பம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய 2 குழந்தைங்களும். ஸோ அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அடுத்து வந்து ப்ரெட்டு வந்து வீட்டில் கம்பல்சரி மஸ்ட்டு இருக்கணும். ஸோ ப்ரெட்டும் எக்கும் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சில நேரத்தில் ஆகும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணலை. ஏன்னா இப்போ இந்த செக்ஷன் போனோம் பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன், கறி அந்த செக்ஷன் எல்லாம் அதுதான் இருக்கும். ஸோ எல்லாமே என்னால் ஒரே வீடியோவாக லாங் ஆகிடுது, அதனால் நான் போடலை. ஸோ இதோட கண்டினியூவாக நான் அப்புறமா போடுறேன். ஏன்னா குழந்தைங்களோட செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ்லேருந்து அவங்களோட ஜங்க் எல்லாமே நான் வாங்குறது, அதை அடுத்த வீடியோவில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கிராசரி எல்லாம் வாங்கணும். ஸோ அதுதான் இப்போ வந்து இதில் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா வீட்டுக்கு சர்ஃப்லேருந்து எல்லாமே நம்ம வாங்கணும் இல்லையா, எண்ணெயிலேருந்து அப்புறம் பால்லேருந்து எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுருக்குறோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது மக்கள். ஒன்று தேடி நம்ம போனோம். பட் செக்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா கிளியராக வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆனால் கடை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன கடையும் கிடையாது. எல்லாமே A to Z இதில் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபைனலி நம்ம எல்லாமே வாங்கியாச்சு. கண்டினியூ வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா பசங்களோடது எல்லாமே வாங்குறது. ஸோ ஃபைனலாக இதை வாங்கியாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.